This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் e-shopping வெப்சைட். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மிக்சரை எப்படி செப்பரேட் பண்ணுறது, அதே மாதிரி லிக்விட் மிக்சரை வந்துட்டு நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். இதில் சாலிட் மிக்சரில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், லைக் சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், ஃபில்ட்ரேஷன் இதெல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அது வந்துட்டு சாலிட் மிக்சர் செப்பரேட் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் லிக்விட் மிக்சர் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம். ஸோ லிக்விட் மிக்சரில் வந்துட்டு நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு லிக்விட் மிக்சரில் செப்பரேஷனே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்பே ரொம்ப ஹை பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு டிஸ்டிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து பண்ணோம். ஸோ எங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு காம்பவுண்ட் வந்துட்டு ரொம்ப ஹை டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கும்போது, பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது, இதே இது வந்துட்டு ரொம்ப மினிமல் ஆர் நியர்பை பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது, ரெண்டு காம்பவுண்ட் வந்து மிக்சராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து போனோம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுமே பார்ப்போம். ஸோ அங்கே வந்துட்டு தனித்தனியாக பண்ண முடியாதுனால ஒரே காலம்ல வந்துட்டு அதில் வந்துட்டு டெம்பரேச்சர் மேலே போக போக ஹீட் வந்துட்டு கீழே தான் இருக்கும், மேலே போக போக கூல் ஆகுன்றால ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரித்து எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு பார்க்க போகிறது வந்து டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ரெஷர். ஸோ பேர்லேயே உங்களுக்கு வந்து தெரியுது, டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ப்ரெஷரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ண போகிறோம். சரியா, ப்ரெஷரை வந்துட்டு நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்க்க போகிறது. சரியா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்மளுக்கு டிஸ்டிலேஷன் தேவை, டிஸ்டிலேஷன் எதுக்கு தேவை அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு லிக்விட்ஸ் விச் இஸ் ஹேவிங் ஹை பாயிலிங் பாயிண்ட்ஸ், ரொம்ப பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப இருக்கிற லிக்விட்ஸ். இப்போ என்னன்னா ஒரு 300 டிகிரி செல்சியஸ், 250 டிகிரி செல்சியஸ் அதெல்லாமே இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு வெறும் தண்ணியே எடுத்துக்கிறேனே. சரியா, ஒரு தண்ணியை வந்துட்டு நான் சூடு பண்ண போறேன். ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன், பாத்திரத்துல வந்து நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டேன். சரியா, தண்ணியை ஊற்றிட்டு அதை சூடு பண்ண போறேன்னா எனக்கு அது சூடானவுள்ள உடனே அந்த 100 டிகிரி செல்சியஸ் வருமானு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும்ல, ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். சரியா, இல்லை நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிருந்தேனாலுமே ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆகும். அப்போதான் நம்மளுக்கு வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ண முடியும். இதே நான் 300 டிகிரி செல்சியஸ் எல்லாம் ரீச் ஆகணும்னா நான் வந்துட்டு அந்த ஹீட் சோர்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த ஹீட் சோர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு கம்மி பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ரெஷர். இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில காம்பவுண்ட் வந்துட்டு அதோட பாயிலிங் பாயிண்ட்ல வந்துட்டு அந்த காம்பவுண்டாகவே இருக்காது, மாறிடும். சரியா, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, நான் இப்போ சுகரே எடுத்திருக்கேன், ஒரு சுகர் மிக்சர் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இல்லைன்னா ஒரு ஆல்கஹாலும் வாட்டருமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஹீட் பண்ணுறேன். இப்போ அந்த ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலாக இருக்காது, அதோட பாயிலிங் டெம்பரேச்சரில் வந்துட்டு ஆல்கஹாலா இப்போ லிக்விட் வந்து ஒரு ஆல்கஹால் இருக்கு. ஸோ அந்த இது வந்துட்டு லிக்விடாக இருக்கு. சரியா, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில். பட் அதோட பாயிலிங் பாயிண்ட்ல என்ன ஆகுது, லிக்விட் வந்து கேஸாக மாறணும். ஸோ இந்த லிக்விட் வந்து கேஸாக டேரெக்டாக மாறாது, அதோட பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆனோம்ல இந்த லிக்விட் வந்துட்டு கேஸாக மாறப்ப வேற காம்பவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாமே நான் வந்துட்டு பட் அந்த மிக்சரில் வந்து நான் பிரித்து எடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இந்த டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ரெஷர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஆகும். சரியா, அண்ட் இங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாயிலிங் பாயிண்ட்டை வந்துட்டு எப்படி நான் ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் அந்த காம்பவுண்டோட சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட பாயிலிங் பாயிண்டோட
பாயிலிங் பாயிண்ட்டுமே ரெடியூஸ் ஆயிடும். இப்போ வந்துட்டு சர்ஃபேஸ் வந்துட்டு எங்கே இருக்கும்? ரைட். இப்போ நான் ஒரு இது வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாட் வந்துட்டு வச்சுருக்கேன், கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த காம்பவுண்டும் இருக்குது. சரியா, மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது எனக்கு. சரியா, ஒரு கிளிசரால் ஒரு என்னென்னமோ மிக்சர் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணணும். பாயிலிங் பாயிண்ட் நான் மொத்தமாக ரெடியூஸ் பண்ண முடியாது. ஹீட் வந்துட்டு நான் இங்கேருந்து தான் கொடுப்பேன். ஸோ ஹீட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு வருது. சரியா, ஒரு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஹீட் பண்ணும்போது நான் மொத்தமாக எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட்டை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணது வந்துட்டு கஷ்டம். ஸோ அப்படி கஷ்டம் பண்ணோம்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு எங்கே வந்துட்டு மெயின்லி இதாகும்னா, இப்போ வந்துட்டு ஒரு லிக்விட் வந்துட்டு வேப்பராக ஆற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் இருக்க லிக்விட் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வேப்பராக மாறும். அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க எல்லாமே மாறும். ஸோ அதனால நான் இங்கே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்க பாயிலிங் பாயிண்ட்டை மட்டும் லைக் சர்ஃபேஸில் இருக்கிறத மட்டும் நான் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்துட்டு அதோட ப்ரெஷரை இங்கே வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு அது போகும். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா, நான் இங்கே மட்டும் இந்த ரீஜனில் மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்ஃபேஸில் மட்டும் எனக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்மியாயிடும். சரியா, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே நடக்கிற ப்ராசஸ். சரியா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த டயக்ராம் வந்து பார்த்தோன்னா, ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். என்னென்னா டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர் வந்துட்டு அதோட செட்டப் எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷருக்குமே உங்களுக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு மெயினாக 2 வித்தியாசம் தான் வரப்போகுது. ஒரு நிமிஷம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசம் தான் வருது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் சிம்பிள் டிஸ்டிலேஷன் காலம். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர்ன்றது போட்டாங்க. இங்கே ஹீட்டர் செட்டப். சரியா, எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போல தான் இருக்குது. சரியா, பட் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 வித்தியாசம். ஒன்று வந்துட்டு என்னென்னா, இந்த கேப்லரி டியூப், அதாவது இங்கே எப்பயுமே ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட் டியூப் மட்டும்தான் இருக்கும். இந்த டியூப் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெண்ட் டியூப் எல்லாமே வராது. வேற இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான் ஒரு பெண்ட் டியூப் வந்துட்டு இருக்குது. அண்ட் அந்த பெண்ட் டியூப்ல தான் நம்ம கண்டென்சர் செட்டப்புக்கே போகுது. சரியா, சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி திஸ் இந்த இது மட்டும்தான் இருக்கும். வேற இந்த பெண்ட் டியூபே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் டியூப் இருக்குது. அந்த பெண்ட் டியூப்லேருந்து தான் கண்டென்சர் செட்டப்புக்கு இதுவே போகுது. சரியா, கண்டென்சர் செட்டப்புக்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஹீட் பண்ணேன்னா இந்த ஹீட் ஆகிற லிக்விட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்துட்டு இந்த வழியாக தான் போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் கண்டென்சர் செட்டப்புக்கு போகும். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட், அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். சரியா, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரியா, ரைட். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றத பார்த்துட்டோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, டியூப் வந்துட்டு 2 டியூப் இருக்கும். ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்துட்டு நம்மளுக்கு 2 டியூப் இருக்க போது. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். சரியா, ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு இந்த பென் டியூப்பில் தான் உங்களுக்கு மெஷர் ஆகும். அண்ட் இந்த இது வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு கேப்லரின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க, கேப்லரி டியூப்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு வருவோம். ஸோ கண்டென்சர் செட்டப் வந்துட்டு முடிகிற இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு வேக்கம் பம்ப் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேக்கம் பம்ப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு வேக்கமை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேக்கமை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரில் வந்துட்டு வேக்கம் வந்துட்டு நம்மளுக்கு வருதா, அந்த வேக்கம் பம்ப் வந்துட்டு வருதுல்ல. ஸோ அந்த வேக்கம் பம்ப் வருதுன்றாலேயே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேக்கம் டிஸ்டிலேஷன்ன்றது சொல்லுவாங்க. சரியா, இதோட இன்னொரு நேம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேக்கம்
டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரை வந்துட்டு நம்ம வேக்கம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வேக்கம் டிஸ்டிலேஷன் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்லே டியூப் இருக்குது, 2 டியூப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட் டியூப் இருக்குது, பென் டியூப் இருக்குது, அண்ட் அதில் வந்துட்டு ஒரு கேப்லரி பைப்புன்றது ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பென் டியூப்ல தான் உங்களுக்கு டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணுவோம். அண்ட் அந்த பென் டியூப்லேருந்து தான் கண்டென்சர் செட்டப்புக்கு போகும். கண்டென்சர் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு எப்பயுமே அது நார்மல் டிஸ்டிலேஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது. இப்போ உங்களுக்கு டயக்ராம் வந்து கரெக்டாக புரிஞ்சிச்சா? ஹீட்டர் செட்டப் எப்பயும் போல தான் இருக்கு. ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்ல வந்துட்டு 2 சேஞ்சஸ். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா 2 டியூப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரைட் டியூப் இருக்கு, பென் டியூப் இருக்கு. சரியா? அண்ட் ஸ்ட்ரைட் டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்லரி பைப்புன்றது வந்துட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்லரி பைப் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு ஏர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ள போறதுக்கு வர்றதுக்காண்டி அந்த கேப்லரி பைப்புமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப்பரோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாப்பர்ன்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையாகிறப்ப ஏர் வந்துட்டு உள்ள விட்டுக்கலாம். சரியா? அது எதுக்குன்றதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென் டியூப்ல தான் உங்களுக்கு வந்துட்டு தெர்மாமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். அங்கே தான் நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்டிலேட் கலெக்ட் ஆகிற ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கம் பம்ப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேக்கம் பம்ப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. சரியா? வேக்கம் பம்ப் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி. சரியா? இதுக்கு தான் இந்த செட்டப் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ மாடிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன மாடிஃபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேக்கம் பம்ப் வந்துட்டு டிஸ்டிலேஷன் எண்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ப்ரெஷரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேக்கம் பம்பை யூஸ் பண்ணி நம்ம ஏர் செட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாகும். சரியா? ஸோ அதுக்காக தான் அந்த வேக்கம் பம்ப் யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பென் டியூப் வந்துட்டு ஸ்ட்ரைட் டியூபோட உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து தெர்மாமீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் அந்த இடத்துல இருக்கும், நான் கொடுக்குற டெம்பரேச்சர் இல்லை. ஸோ என்னன்னா என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றது அங்கே மெஷர் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்டோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் கம்மியாகும் போது உங்களுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுமா? அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு கேப்லரி டியூப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் டியூப்ல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த ப்ரெஷர். இப்போ என்னன்னா ப்ரெஷர் வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம்னாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செர்டைன் டெம்பரேச்சர்ன்றது மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் தான் கேஸ் வந்து லிக்விட் வந்து கேஸாக மாறும். இல்லைன்னா அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா லிக்விட் கேஸாக மாறாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் ப்ரெஷர் குறைக்க வேண்டியதுக்குன்னா நம்ம வேக்கம் பம்ப் மூலியமா ப்ரெஷரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். வேற இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை கொஞ்சம் ஆட் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த கேப்லரி டியூப் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எதை வந்துட்டு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு எதில் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கிளிசரால் தான் நம்ம வந்துட்டு ஸ்பென்ட் லைன் சொல்லிட்டு சோப் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிளிசராலை பிரிச்செடுக்கிறது தான் இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு கிளிசரால் வந்துட்டு மோஸ்ட்லி இதில் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளிசரால்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளிசரால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளிசராலோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிசராலோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 290 டிகிரி செல்சியஸ். சரியா? அரௌண்ட் 290 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 290 டிகிரி செல்சியஸ் நான் வந்துட்டு அட்டைன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு நான் 290 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணா எனக்கு ஹீட் சோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். ஹீட் சோர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹீட் அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப கூட இருக்கும். சரியா? ரொம்ப அமௌண்ட் ஆஃப் ஹீட் சோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு ரீசனாலேயே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர் நார்மலாகவே போயிடுவேன். அது போக கிளிசரால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்காது. சரியா? அதோட பாயிலிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளிசராலாவே இருக்காது.
ஸோ அந்த ஒரு ரீசனால தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிளிசராலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். சரியா? 1 மினிட்டா. ஓகே. ஸோ கிளிசரால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, 290 டிகிரி செல்சியஸில். சரியா? 290 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளிசராலாக இருக்காது. சரியா? ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 290 டிகிரி செல்சியஸில் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிளிசரால் வந்துட்டு என்ன மாறிடும்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு மாறிடுது. ஸோ கிளிசரால் வந்துட்டு அக்ரோலினாக மாறிடும். நான் 290 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நான் டெம்பரேச்சர் கொடுத்தேன், ஹீட் பண்ணிடுறேன்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, கிளிசரால் வந்துட்டு அக்ரோலினாக மாறிடும். எனக்கு தேவை கிளிசரால் தான். ஸோ நான் என்ன பண்ணணும், 290 டிகிரி செல்சியஸ் போகக்கூடாது. பட் சேம் டைம் கிளிசராலுமே எனக்கு வந்துட்டு எவாப்ரேட் ஆகணும். கிளிசராலாக எனக்கு வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். சரியா? கிளிசரால் வந்துட்டு லிக்விடாக இருக்க கிளிசரால் வந்துட்டு எனக்கு கேஸாக இருக்க இதாக மாறணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி, சர்ஃபேஸ் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி, சரியா, நான் வந்துட்டு இந்த கிளிசராலை வந்துட்டு பிரித்து எடுக்கிறேன். ஸோ சர்ஃபேஸ் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 290 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 200 டிகிரி செல்சியஸ் 250 டிகிரி செல்சியஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடாக இருக்கிற கிளிசரால் வந்துட்டு கேஸாக மாறிடும். சரியா? பட் வேறஸ் நான் 290 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அது அக்ரோலினா மாறிடும். எனக்கு தேவை கிளிசரால் தான். ஸோ என்ன பண்ணேன்னா நான் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த கிளிசராலை வந்துட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸ்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு எவாப்ரேட் பண்ண வச்சு அதை வந்துட்டு பிரிச்செடுக்கிறேன். சரியா? இதுதான் நான் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னென்ன நம்ம வந்துட்டு பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி இது வந்துட்டு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு தடவை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எதுக்காக பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் விச் இஸ் ஹேவிங் ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ ரொம்ப ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்க லிக்விட்ஸ் வந்துட்டு இதை வச்சு நான் பியூரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில காம்பவுண்ட் லைக் கிளிசரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிகிரி பாயிலிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது மாறிடுது, அக்ரோலினா மாறிடுது. ஸோ அந்த ஒரு ரீசனாகாண்டி நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த கிளிசரால் வந்துட்டு பிரிச்செடுக்கலாம். அதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷரை நான் ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். சரியா? ரெடியூஸ் ஆகும். 290 டிகிரி செல்சியஸாக இருக்க வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸாக நான் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுறோம். சரியா? அண்ட் என்னென்ன இருக்குன்றத வந்து பார்த்தோம். ஸோ நார்மலாக இருக்க சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கும் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷருக்கும் மெயின் வித்தியாசமே என்னன்னா அதோட ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஸ்ட்ரைட் டியூப் அண்ட் பென் டியூப் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரைட் டியூப்ல வந்துட்டு ஒரு கேப்லரி டியூப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்லரி டியூப் மூலியமா ஏர் ப்ரெஷரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி. சரியா? ஏர் வேணும்னா அட்மாஸ்பியர்ல இருந்து ஏர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ப்ரெஷரை ரெகுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பென் டியூப்ல தான் உங்களுக்கு வந்துட்டு தெர்மாமீட்டரே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரே மெஷர் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறதுல வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட் அட்டன் பண்ணுறதோட கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஸோ அப்படி நான் மெயின்டைன் பண்ணணுன்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்டிலேட் எண்டில் வந்துட்டு வேக்கம் பம்ப் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 190 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்றப்பே நான் வேக்கம் பம்ப்லேருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிடுவேன். அங்கே இருக்க ஏரை வந்துட்டு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறஸ் அந்த சர்ஃபேஸில் மட்டும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ சர்ஃபேஸில் மட்டும் ப்ரெஷர் கம்மியாகும் போது உங்களுக்கு வந்துட்டு அது பாயிலிங் பாயிண்ட்டுமே கம்மியாயிரும். ஸோ இந்த சர்ஃபேஸில் இருக்கிற லிக்விட் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வெளில வந்துடும். ஸோ இதுக்கு தான் இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷருமே நம்ம வந்து பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் த ரீசன். ஓகே.
இப்போ டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ரெஷர்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுல. அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன், கிளிசரால் வந்துட்டு ஸ்பென்ட் லை அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஸ்பென்ட் லைன்றது ஒன்றுமே இல்லை, மோஸ்ட்லி என்னென்னா ஆயில் அண்ட் ஒரு பேஸ் மிக்சர் தான் நம்ம வந்துட்டு சேர்த்து தான் நம்ம வந்துட்டு சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சோப் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நார்மல் சோப் இருக்கும், கிளிசரால் சோப்புன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹமாம் சோப், லக்ஸ் சோப் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சோப் லைக் சொன்னால் இந்த மாதிரி என்னென்ன பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இந்த சோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் லை, அதாவது நார்மலாக உங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் பேஸை யூஸ் பண்ணி ஒரு மிக்சரை ரெடி பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஆடிங் கலர் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சோப் வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க. பெரஸ் இப்போ பியர் சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு ஒரு கிளிசரால் பேஸ் சோப். ஸோ அந்த கிளிசரால் பேஸ் சோப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். இந்த சோப்புக்குமா அந்த சோப்புமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக தெரியாது. நான் சோப் வச்சுருந்தேன்னா சோப் தான் தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாது. வேறஸ் இந்த கிளிசரால் சோப் வச்சுருந்தேன்னா லிட்டில் பிட் டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சிக்காண்டி மோஸ்ட்லி இந்த சோப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளிசராலை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா கிளிசரால் வந்துட்டு லிட்டில் பிட் கிளிசரில் பேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லெஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹார்ட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதால நம்ம ஸ்கின்னுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஹார்ம்ஃபுல் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ புரிஞ்சிச்சுல டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ் ப்ரெஷர் எப்படி பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். சரியா? தேங்க்யூ.